அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு வீடியோவை பார்க்கலாம். நிறைய பேருக்கு 35 வயசு, 30 வயசு, 33 வயசுல திருமணம் ஆகாமல் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், இந்த இடங்கள்லாம் பாதிப்புன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுவும் ஒரு வகையில் உண்மை. அதனோட இன்னொரு விஷயமும் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். செவ்வாய் சனி யார் யார் ஜாதகத்திலலாம் சேர்ந்துருக்கோ இவர்களுக்கு அத்தனை பேத்துக்கும் 30 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்காது. அப்படி ஒரு வேளை 30 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தால் அதற்கு இன்னொரு விதிவிலக்கு ஒன்று இருக்குது. அது நம்ம இந்த வீடியோவில் வேண்டாம், அது தனியாக வேற ஒரு வீடியோவில் பேசுவோம். இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னத்தில் இருந்தாலும், 2ஆம் இடத்தில் இருந்தாலும், 4ஆம் இடத்தில் இருந்தாலும், 5ஆம் இடத்தில் இருந்தாலும், ஈவன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும், 8ஆம் இடத்தில் இருந்தாலும், 9ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த பாதிப்பை தரும். நான் 10ஆம் இடத்தை சொல்லலை, அதே நேரத்தில் 11ஆம் இடத்தையும் சொல்லலை. ஆனால் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு 11ஆம் இடம் கூட சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் சனி இணைஞ்சு அங்கே இருக்கும்போது தன்னுடைய 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல இருக்கும்போது லக்னத்தை பார்ப்பார். அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் நம்ம சொல்லலை. 12ஆம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் சனியோட சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவார், 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். புரியுதுங்களா? இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிரக சேர்க்கை அமைப்பு மட்டுமே நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தில் இந்த திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு தோஷத்தை செஞ்சிருது. இந்த தோஷம் சரி செய்யறதுக்கு செவ்வாயோடைய திருத்தலமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறாங்க. சனி பகவானுடைய திருத்தலம் குச்சனூருக்கு போக சொல்கிறோம், போகிறாங்க. திருநள்ளாறு போக சொல்கிறோம், போகிறாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் பழூரில் சனி பகவானுக்கு தனியாக சன்னதி இருக்குது, அங்கே போக சொல்கிறோம், போகிறாங்க. ஆனால் அத்தனை பேத்துக்கும் திருமணம் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் சார் நடக்குது. சரி, அதே நேரத்தில் நம்மளுடைய குலதெய்வம் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த குலதெய்வத்தின் சப்போர்ட் இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு இதில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் சரியாது. சரி, இந்த செவ்வாய் சனி 12 பாவத்தில் இருக்கிற போது என்ன மாதிரி பலன்கள் தருவாங்க அப்படிதான் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த செவ்வாய் சனி லக்னத்தில் இருக்கும்போது அதாவது ஜாதகரை கோபப்படுத்துவார். அதாவது ஜாதகர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே ஸ்டடி மைண்டில் இருக்க மாட்டார். நிறைய விஷயத்துக்கு கோபம் பண்ணுவார். எங்கே அடிதடினாலும் இவருடைய அடி தான் முதல் அடியாக இருக்கும், அது மாதிரி சொல்லலாம். சரி, இவர்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு விழும். நம்ம அந்த 7ஆம் இடத்து பார்வை மட்டும் எடுப்போம் சார். இந்த மற்ற செவ்வாயினுடைய அந்த 8ஆம் பார்வை, 4ஆம் பார்வை எடுக்கல. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வையெல்லாம் எடுக்கலை. 7ஆம் பார்வை மட்டும் எடுப்போம் இந்த வீடியோவில். லக்னத்தில் இருக்கும்போது 7ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்தையும் கெடுப்பார், 7ஆம் இடத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துக்கு போகும்போது குடும்பத்தையும் கெடுப்பார், நம்மளுடைய குடும்பத்தையும் கெடுப்பார். தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், கண்கள் சார்ந்த விஷயம், பல் சார்ந்த பிரச்சனை, முகத்தில் ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்கறது, அதாவது இதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுக்கறது, பிரச்சனை கொடுக்கறது, இதெல்லாமே இங்கேயும் நடக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை செவ்வாய் சனி இணைந்து பார்ப்பது ஆயுள் குற்றத்தையும் கொடுக்கும். ஆயுள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாதிப்பை தரும். அதே மாதிரி மனைவி குடும்பத்துக்கும் நமக்கு ஒத்து போகாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனோடனே மாப்பிள்ளைங்களாம் வெறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்கள்லாம் மாமியாரோட வெறப்பாக இருப்பாங்க. காரணம் என்ன, அந்த கணவன் குடும்பத்தோட ஒத்து போக மாட்டாங்க. அந்த ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தோட செவ்வாய் சனியும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தோடையும் 8ஆம் இடத்தோடையும். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல இந்த செவ்வாய் சனி இருக்குது. இந்த செவ்வாய் சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணும், ஜாதகருடைய தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் இதை சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அதே நேரத்தில் இளைய சகோதரத்துக்கும் நமக்கும் ஒத்து வராது. சரிங்களா? என்னதான் நீங்கள் முக்கி முன்னேறணும்னு நினைச்சிங்கன்னா கூட இந்த 2 கிரகத்தினுடைய தசாபுத்தி வராமல் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடலாம். இந்த 2 கிரகத்தினுடைய தசாபுத்தி 3ல் இருக்கும்போது நடந்துச்சுன்னா அது பாதிப்பை கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரத்துக்கும் நமக்கும் ஒரு நீங்காத பிரச்சனையும் இந்த 3ல் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சனி இணைவு கொடுத்துருது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை அவர்கள் அங்கேருந்து பார்ப்பாங்க. அப்போ 9ஆம் இடத்தை அவங்க அங்கேருந்து பார்க்கும்போது என்ன நடக்கும், தன்னுடைய 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தகப்பனாரை கெடுக்கும். உங்களுடைய பெயர் புகழ் பாக்கியத்தை கண்டிப்பாக கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாமதிச்சு தரக்கூடிய ஒரு குணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது வேகமாக கொடுப்பாங்க, அல்லது தாமதிச்சு கொடுத்துருவாங்க. அதில் ரெண்டுமே நமக்கு பலகீனமான ஒரு அமைப்பாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது 3ஆம் பாடம்.
அதே மாதிரி 4ஆம் இடத்துல தாயை கெடுத்து, அதாவது கல்வி அதிகம் படிப்பு கொடுக்காம, அல்லது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சொத்து இதை சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து வர. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு விவசாய தொழில் நல்லா வரும். 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தொழில். அதனால இவங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைவு இருக்கும்போது அங்கே வந்து 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும் 7ஆம் பார்வையா. அப்போ தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து விவசாயத்தில் வந்து சார் தினசரி வருமானம் பார்க்க முடியாது சார், வாரம் வாரம் வருமானம் பார்க்க முடியாது, 6 மாதத்துக்கு ஒரு முறை வருமானம் பார்க்கலாம், அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருமானம் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கனால 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்து 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்ப்பது ஒரு வகையில் நன்மை. ஆனால் அது பெரிய நன்மை அப்படின்னு ஒரு விஷயம்லாம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 5இல் செவ்வாய் சனி சார். இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் குறைந்த புத்திரர்கள் சார், கம்மியான அளவு தான் குழந்தைங்க இருப்பாங்க. அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாங்க இவங்களால போகவே முடியாது. பக்கத்திலேயே குலதெய்வம் கோயில் இருந்தாலும் இவங்களால அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த குலதெய்வத்தினுடைய ஆசையை வாங்கிட்டு வர முடியாது. முன்னோர்களுடைய சொத்து இருக்கும், அந்த சொத்துல மிகப்பெரிய சண்டை, உனக்கு 4 அடி பத்தலை, எனக்கு 4 அடி பத்தலை, நீ மட்டும் இந்த ரோட்டு மேலே இருக்கணுமா, நான் உள்ளே போகணுமா அப்படிங்கிற 1008 பஞ்சாயத்து வரதெல்லாம் இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க அப்படி 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க, பெரிய லாபத்தை தர மாட்டாங்க சார். அதே மாதிரி மூத்த சகோதரத்தோட ஒரு இணக்கமான ஒரு உறவுகளையும் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? இந்த மிகப்பெரிய தனலாபம் பேங்க் பேலன்ஸ் இங்கெல்லாம் 5ல் இருக்கிற செவ்வாய் சனி வந்து கொஞ்சம் குறைச்சே தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகுது. 6ஆம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் சனி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 6ஆம் இடத்துல ராகு கேது செவ்வாய் சனி இது மாதிரி பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது. ஆனால் ஏதாவது ஒரு கிரகங்கள் தான் இருக்கணும், இப்படி 2 செவ்வாய் சனி இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருவாங்க. வேலையை அடிக்கடி இடமாற்றம் பண்ணுற மாதிரி, தானே வேலையை முன் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர மாதிரி, எனக்கு இந்த இடம் பிடிக்கலைங்க நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றது எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனி அமைப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெளியூர் வெளிமாநிலம் இங்கே போய் இவங்க வந்து வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பையும் இது வந்து கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் அயன சயன போகம் சாணம் சொல்லுவது, லேட் நைட் தூங்குவாங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவில் அதிக நேரம் கண் முழிப்பாங்க, இல்லை காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. இவங்களுக்கு மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு தாம்பத்திய குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் சனி இணைவு போகுது சார். தானும் அதாவது இப்போ லக்னத்தில் இருக்கும்போது 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்னு சொன்னேன். அப்போ தானும் கெட்டு தனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரான மனைவி அல்லது கணவனை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனைவிக்கு நமக்கு ஒத்து போகாத ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே சொல்லலாம். மனைவியால் நமக்கு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு அவமானத்தையோ அல்லது பிரச்சனையோ நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது சார், 8ஆம் இடத்துல சனி மட்டும் இருக்கும்போது ஆயுள் அதிகம், செவ்வாய் கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆயுள் குற்றம் ஏற்படும். ஓகேங்களா? அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருப்பது நல்லது அல்ல. இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை வந்து அங்கேருந்து பார்க்கும்போது குடும்பத்தில் அவ்வப்போது கலகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகும்போது தகப்பனாரை கெடுத்துரும், பெயர் புகழ் பாக்கியம் அத்தனையும் கெட்டுரும். 3ஆம் இடத்தை அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் இதை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் கொடுத்துரும். இளைய சகோதரத்துக்கும் நமக்கு இந்த எப்போவுமே ஒத்து போகாத ஒரு தன்மையை வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்தை மெதுவாக தான் கொடுக்கும், அல்லது கொடுக்காம கூட போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் செவ்வாய் திக்பலம் அடையும். சனி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண, அதாவது அவரோட இணைஞ்சு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம், ஓட்டுநர், இது மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். ஆனால் இதில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இவங்களும் அங்கே தொழில் மேலே ஒரு பற்று இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏனோ தானோன்னு தான் குடும்பத்துக்காக தொழில் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அங்கேருந்து அவர் அப்படியே தன்னுடைய 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்துக்கு பார்ப்பாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா தாய் வழி உறவுகள் இவங்களெல்லாம் ஒரு பிரச்சனை வரும். வீட்டில் இடம் வந்து இவங்க ஒரு சொத்து வாங்கினாங்கன்னா அவங்க சொத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி அறிவு அதிகம் இருக்காது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சரி, 11ஆம் இடத்துக்கு போகுது. 11ஆம் இடத்துக்கு போகும்போது பெரிய தனலாபத்தை கொடுத்தாலும் ஒரு நிலையில் அதை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டோம். ஓகேங்களா? மூத்த சகோதரத்துக்கும் நமக்கு ஒத்து போகாத ஒரு தன்மையை கொடுத்து விட்டுறோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுத்துரும். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வம் குற்றம் நடக்கும். நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களால் நமக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தரும். சிலருக்கு குழந்தைங்களே இருக்கிறது இல்லை. 11ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது 7ஆம் பார்வையாக நம்மளுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும்போது சிலருக்கு குழந்தைங்களே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு போகும்போது அயன சயன போகஸ்தானம் 12ஆம் இடத்துல அந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது டைமுக்கு தூங்குறது இல்லை, லேட் நைட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனைவிகிட்ட
கணவன் மனைவி கிட்ட எல்லாம் ஒரு தாம்பத்திய குறைபாடு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறனால பார்த்தீங்கன்னா நோய், எதிரி, கடன், வம்பு வழக்கு சார்ந்த ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு இல்லாத ஒரு தன்மை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார், இதில் செவ்வாய் சனி இணைவு 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன் வந்து சொல்லியிருப்போம், கடகடன்னு சொல்லியிருப்போம். அதில் 7ஆம் பார்வை, செவ்வாய் சனி இணைந்து 7ஆம் பார்வை இல்லை என்னென்ன நமக்கு பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சார், செவ்வாய் சனி இணைஞ்சு இருக்கும்போது எங்கேயாச்சும் இருந்து குரு பகவான் பார்த்துடணும், இல்லாட்டி சுக்கரனுடைய பார்வை இருந்துடணும், வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பில் இருந்துடணும். ஓகேங்களா? இதுதான் குருவின் பார்வை, குருவின் இணைவு, சுக்கரனின் பார்வை, சுக்கரனின் இணைவு, சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய சந்திரதி யோகத்தில் இந்த செவ்வாய் சனி இருக்கும்போது நல்ல யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 12 வீட்டுக்கு நம்ம சொல்ல மாதிரிலாம் நடக்காது. சரிங்களா? நம்ம சொன்னது செவ்வாய் சனி மட்டும். இங்க இந்த செவ்வாய் சனியோட கூட ராகு சேர்ந்துச்சுன்னா கெட்டது குடி, அத்தனை விஷயத்தையும் போட்டு கெடுத்து விட்டுருவாங்க. ராகு, அமாவாசை சந்திரன், சூரியன் இவர்களோட சேர்ந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா அந்த பலன்கள் வந்து போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த செவ்வாய் சனியை குரு எங்கேயா இருந்தாவது பார்த்து அது இணைஞ்சிருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் சனியினுடைய பாதிப்பு வந்து குறையும். சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனிக்கு கடைசியாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். செவ்வாய்னா பழனி மலை முருகன். ஓகேங்களா? முருகனுடைய அமைப்பு. சனின்னா பாதம். பழனி மலைக்கு நடந்து போய் நீங்கள் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாமி தரிசனம் பார்த்துட்டு, சாமி எந்த அலங்காரத்தில் பார்த்தாலும் பரவாயில்ல பார்த்துட்டு கீழே இருக்கிற திருஆவினன் குடியில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னு சொல்லி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.